நீங்க நீங்க முதல்ல மேல வாங்க. சரி. ஐயோ கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு என்ன நடக்குது? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி, அதுவும் அந்த யுவனோட பொண்டாட்டி. பைத்தியக்கார மாதிரி லவ் பண்றான் அவனோட பொண்டாட்டிய. ராத்திரி பகல்னு ராதிகா ராதிகான்னு ஜபம் பண்றான். அவன் பொண்டாட்டிய பத்தி நான் யோசிக்கிறேன்னு தெரிஞ்சா வந்து என்ன கொன்னே போட்டுருவான்ல. ஐயோ இதே வீட்லயே நான் ஆணி அடிச்சு தொங்க விட்டுருவான். கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா ஏதாவது அறிகுறி காட்டுங்களேன். அட நான் எதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன்? நீங்க தான் எல்லாரையும் சேர்த்து வைக்கிறவராச்சே. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அப்புறம் என்ன இன்னும் அதிகமா நினைக்க வைப்பீங்க. ஏன்னா நீங்க தான் காதல் தெய்வமாச்சே. இல்ல கிருஷ்ண பரமாத்மா, இந்த டிபார்ட்மெண்ட் உங்களோடது இல்ல. நான் என்ன பண்றது? எனக்காக எங்கேயாவது சிபாரிசு பண்ணுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு, நான் வந்துடுறேன். இந்த கிருஷ்ண பரமாத்மா காதல் தெய்வம், அவர் எப்படி இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாரு? ஆனா ஒரு தெய்வம் இருக்காங்க, அவரு பிரம்மச்சாரி. பொண்ணுங்களை பார்த்தாலே கிலோமீட்டர் கணக்குல ஓடுவாரு. அவரு ரொம்ப பெரிய பலசாலி. He is actually God of control. அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறேன். ஜெய் ஆஞ்சநேயா, இது பாருங்க, எனக்கு இந்த பெரிய ஊர் ரொம்ப தொலைப்படுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ஜெய் ஆஞ்சநேயா. அடுத்தவன் பொண்டாட்டி நினைப்ப என் மூளையில இருந்து தூக்கி எரிஞ்சிருங்களேன். ப்ளீஸ் என்ன கேரக்டர்லெஸ்ஸா மாத்திராதீங்க ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா, எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். குட் நைட். பார்ட்டி போட்டோஸா? அட என்னையா, ராத்திரி முழுக்க கடவுளால கூட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல போல இருக்கு. அதனாலதான் அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த ராதிகா மனசை விட்டு போவே மாட்டேங்கிறாங்க. ஒன்னு பண்றேன், இந்த பார்ட்டி போட்டோஸாவது பாக்குறேன், அப்பதான் என் மைண்டாவது டிஸ்ட்ராக்ட் ஆகும். மனஸ், என்னடா பாக்குற? நேத்து நடந்த பார்ட்டில எடுத்த அம்மா போட்டோஸ். அம்மா நல்லா இருக்காங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா அப்பா கூட இருக்காங்கல்ல. அப்பா கூட அம்மா எப்பவும் பியூட்டிஃபுல்லா தான் இருப்பாங்க. உங்க கூட இல்ல, அந்த அங்கிள் எம் கூட இருக்காங்க. காட்டு. குஷி சொன்னது கரெக்ட் தான். நான் இப்ப மோகனை எவ பார்க்கவே கூடாது. ஆனா அது எப்படி முடியும்? மோகனைய இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரரு.
ஏதோ ஒரு நேரத்துல அவரும் நானும் நேருக்கு நேர் சந்திச்சு தானே ஆகணும். இல்ல, நான் இங்க இருந்து தூரமா போறதுதான் நல்லது. அப்பா, நான் போய் வாட்டர் பாட்டில் கொண்டு வரேன். ராதிகா வேற ஒருத்தனோட ஒன்றும் அழகாலாம் இல்லை. இவன் கூட மட்டும்தான் அவ அழகா இருப்பா. ஐ டோன்ட் லைக் திஸ். இன்னொருத்தனோட நிழல் கூட மனு போட விட மாட்டேன். யுவன், ம்? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ம். சாரி. இட்ஸ் ஓகே. யுவன், இன்னைக்கு மானஸோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ் முடிய போகுது. அதுக்கப்புறம் அவனோட வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால மானஸை கூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போய் பாட்டி கூட இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். இப்ப அது அந்த ஊருக்கு அப்பா அதான் அப்பா பாட்டி பாட்டி இருக்காங்க. அது சடனா ஏன் திடீர்னு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் 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 ஓகே தான். அது ஆக்சுவலி எனக்கு அப்பா பாட்டி ஞாபகமாவே இருக்கு. அதனால தான் அங்க போய் தங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அவங்க இங்க வந்தாங்க, ஆனா இங்க தங்கவே இல்லைல்ல. பேசவும் முடியல, உடனே ஆமா, போயிட்டாங்க. பேசவும் முடியல. சோ அதனால கொஞ்சம் போய் இருந்துட்டு வரலான்னு. அது ராதிகா, ப்ளீஸ் யுவன், வேண்டான்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வந்துடுறேனே. அண்ட் இந்த சாக்குல எனக்கு கொஞ்சம் பிரேக்கும் கிடைக்கும்ல. அண்ட் ஷோல கூட நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், என்னோட ஷோவை கொஞ்ச நாளைக்கு வேற யாராவது ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ப்ளீஸ். ஓகே, as you wish. உன்னோட சந்தோஷம் எதுல இருக்கோ அதுல தான் என் சந்தோஷமும். தேங்க்யூ ஸோ Hey, மச். you don't know to thank me. இன்னும் ஐ இன்னைக்கு ஸ்கூலுக்கு லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் லீவு. ஆமா, இதுக்கப்புறம் ஃபுல்லா லீவ் தான். அதனால நம்ம ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போறோம். ஊருக்கு போலாம், கொஞ்ச நாள் அவங்க கூட தங்கலாம். வருவல்ல? வருவேனா? கண்டிப்பா ஓடி வருவேன். உங்க கூடனா எது வேணா ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? அம்மாவோட வாளு. ஓ பேக். போதும் 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 போதும், மாட்டிக்கிட்டியா என் பேபி? மானஸ், நான் உனக்கு டிஃபன் பேக் பண்ணி வச்சேன்ல, நீ ஏன் அதை எடுத்து பேக்குள்ள வச்சுக்கல? ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் டே. நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டுமா? அங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். முடியாது, கேண்டீன் சாப்பாடெல்லாம் அன்ஹெல்தி. அதை சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ வீட்ல இருந்து தான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகணும். ஆனா அம்மா இன்னைக்கு உனக்காக ஒரு கேக் ரெடி பண்ணி வைக்கிறேன், டேஸ்டியா. ஓகே? இந்த காலத்து அப்பாவும் அம்மாவும் பசங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. வெளியில எதுவும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. அண்ட் உல்டாவா பசங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனா உன்னோட அம்மா அவ ப்ராமிஸ் எப்பவும் மறக்க மாட்டா. இங்கே வெயிட் பண்ண, அம்மா வந்துடுறேன்.
பார்ட்டி போட்டோஸ். வாட் த ஹெல்? எனக்கு என்னதான் நடக்குது? ராதா போனதுக்கு அப்புறம் 7 வருஷமா எனக்கு யாருமே என் கண்ணுல தெரிஞ்சது கிடையாது. ஆனா இந்த ராதிகா என் மூளையில டான்ஸ் ஆடுறா. ஆக்சுவலி துளசி போய் 7 வருஷத்துக்கு அப்புறம் ராதா என்னோட லைஃப்குள்ள வந்தா. அவ வந்த உடனே என் மனசுக்குள்ள மணி அடிச்சிருச்சு. இப்ப ராதா போய் 7 வருஷத்துக்கு அப்புறம் ராதிகாவுக்காக மனசுல மணி அடிக்குது. கடவுளே, இது என்ன 7 மனுஷன் வாழ்க்கை பிரிக்கணுமா? ஆனா ராதா அவ அன்மேரிட், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா ராதிகா மேரிட், ஒரு பையனுக்கு அம்மா வேற. இந்த 7 வருஷ கணக்கு ஒருவேளை எனக்கு 7.5 முடிஞ்சிருமா? இந்த மீரா வேற 1ஆம் நம்பர் பைத்தியம். அவளுக்கு மூளையே கிடையாது. அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்குங்கிறா. ஆனா யாரோட போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சிருக்கா பாரு. என் மனசுலயும் மூளையிலையும் புயலை உருவாக்குன போட்டோ. சூறாவளியே கிளம்பிடுச்சு. ஏதாவது பண்ணு மோகன், ஏதாவது பண்ணு. மானஸ், இது உனக்கு. ஓ, மை மம்மி இஸ் த பெஸ்ட். மை செல்லக்குட்டி இஸ் தி பெஸ்ட். பட் பேபி, லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாக்லேட் சாப்பிடணும். முதல்ல லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் சாக்லேட். ராதிகா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லஞ்ச் வரைக்கும் அவன் பொறுமையா இருப்பானா? நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் பீரியட்லயே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவான். இல்லடா செல்லம்? இல்ல பொறுமையா இருப்பாமா, நிச்சயம் இருப்பான். ஏன் பையன் இந்த அம்மாவோட எல்லா பேச்சையும் கேட்பான். அம்மா பேச்சு கேப்பியா? கேப்பியா? ம், நான் வந்துடுறேன். சரி ம். போலாமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் மாட்டிக்க, மம்மி உன்னை மாட்டிக்க, ஸ்கூல் மாட்டிக்க. பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் வர Let's go, போறோம். let's go, let's go. Go. Bye. Bye. பை. Let's go. என் மேல அக்கறையே இல்ல. என்ன இளவு பார்ட்டிடா இது? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இவனு வித்தியாசமா நடந்துக்கிற. உனக்கு தெரியுமா, நேத்து ராதிகா மோகன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினது. அப்புறம் பார்ட்டில இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். அங்க ஏதோ போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் தலைவலியில நாடகம் ஆடினது. அது இங்க தலையில பயங்கரமா வலிக்குது. அப்புறம் கையில அடிபட்டது. சின்ன காயம்தான் இது. கொஞ்சம் வலியை தாங்கிக்கிறது நல்லதுதான். அது நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும். அதோட இன்னைக்கு காலையில திடுதிப்புன்னு ஊருக்கு போன கிழவியை பார்க்கணுன்ற. மானஸ்க்கு எக்ஸாம் முடியறதுனால அவனை கூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு ஊர்ல பாட்டி கூட போய் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாமே இன்டர் கனெக்டட் தான். கோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு தெரியுமா? இதோ 40 குட்டிச்சாத்தா தான். இவனாலதான் எல்லாமே. இது ஆர்வ கோளாறுல ராதிகாவோட கையை பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரன் கையில குடுக்கலன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இந்த ஆர்வ கோளாறு புத்திக்கு அவனுக்கு தண்டனை வேணும்ல. போதாதுன்னு ராதிகா வேற தலைமுறை தூக்கி வச்சு ஆடுறா அவனை. அப்போ நான் இருக்கேன் புள்ளைய தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கேன். என்ன நியாயம் இது? ஊர் உலகத்துல இந்த மாதிரி நடக்குமா? இந்த அன்பு பாசம் லொட்டு லொசுக்கெல்லாம் கண்ணு முன்னாடி ஆள் இருக்க வரைக்கும் மட்டும்தான். கூட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். அப்போ கூட இல்லைன்னா அன்பு பறந்துரும் ஜுவைங்கன்னு. அப்போ கண்ணு முன்னாடி இல்லைன்னா அன்பு இருக்காதுல்ல. அப்போ மனசுலன்னா அன்பு இல்லைல்ல. அப்புறம் அதுக்கு ஐயார்கிட்ட பாசம் கட்டுவா. பிரமாதமா இருக்கேன். Cheers. அதுக்கப்புறம் ஊர்ல பாட்டி வீட்டுக்கு போய் ஜாலியா 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஸ்கூல்ல வெறும் 2 hours தான் கிளாஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வெறும் 1 hour கிளாஸ் தான் இருக்கு. அதுவும் அப்போ நெக்ஸ்ட் இயர் பார்த்திலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சீக்கிரமா பிக் பண்ணிக்கோங்க. ஏன்
ஏன்னா நம்ம மால் போலாம், அங்க போய் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அப்புறம் அங்க ஷாப்பிங்லாம் பண்ணலாம், பர்கர் சாப்பிடலாம், பீஸா கூட சாப்பிடலாம். ஐ ரியலி விஷ். பட் பேபி, இன்னைக்கு நம்ம ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போறோம்ல, அதனால அம்மாக்கு ஆஃபீஸ்ல போய் நிறைய வேலை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஸ்கூல்ல கிளாஸை பங்க் பண்றதும் நல்ல விஷயம் இல்லைல்ல? ஆனா அம்மா, நான் ஒரே ஒரு கிளாஸ் தானே பங்க் பண்ண போறேன். நோ பேபி, வேண்டாம். எந்த கிளாஸை நீ பங்க் பண்ண போறேன்னு சொல்றியோ அது உன்னோட நெக்ஸ்ட் இயர் எஜுகேஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். ஸோ அதை பங்க் பண்ணக்கூடாது. வெறும் 2 hours மட்டும் தானே. அதுக்கப்புறம் அம்மா உன்னை வந்து பிக் பண்ணி பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே? ப்ராமிஸ்? கண்டிப்பா ப்ராமிஸ். மாமா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் ஏன்னா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? நான் இந்த உலகத்திலேயே அதிக பாசம் வச்சிருக்கிறது என்னோட குட்டி மேலதான். போய், என் மேல பாசம் இருந்தா நீங்க எனக்கு மேங்கோ கொடுத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு மேங்கோ கொடுக்கல. அதனால தான் எனக்கு சம்மர்ல மேங்கோ பிடிக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்லனா என் பிரஷர் லோ ஆயிடும் தெரியுமா? உன்னோட பிரஷர் லோ ஆயிடும். எப்படி சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் கிடைக்கலன்னா உன்னோட பிளட் பிரஷர் குறைஞ்சிருமே, அதே மாதிரி தானே. நீங்க எதுக்கு எனக்கு மேங்கோவே கொடுக்கல? ஓய் செல்லம், ஐ எம் சாரி டார்லிங். ஐ எம் சாரி. நான் நேற்று ரொம்ப அப்செட்டா இருந்தேனா, அதனால மேங்கோ வாங்க மறந்துட்டேன். ஆனா உனக்கு தான் நாளைக்கு வெக்கேஷன் ஆரம்பிக்குதுல, அதனால நாளையில இருந்து டெய்லி ஒரு மேங்கோ வாங்கலாம், வெட்டலாம், அதை அப்படியே சாப்பிடலாம், இல்ல ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். மேங்கோ வச்சு சாம்பார் கூட பண்ணலாம். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னோட பிரஷர் லோ ஆகாதுல்ல? ஆகாதுல்ல? இன்னும் ஜோரா சொல்ல ஆகாதுல்ல? அப்ப பிரிட்டி கேர்ள் வா போலாம். நாளைக்கு மேங்கோ சாப்பிடலாம். உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவளை போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வாங்க. ஆனா கீர்த்தி, இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள் கூட அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. ஷாலினி பஸ் ஸ்டாப்க்கு போயிருக்கான்னு போட்டிருக்கு. என்ன? யார் கூட அஜித்? தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அண்ணனுடையான் படைக்கஞ்சான். அப்படி ஒரு அண்ணனா எனக்கு கிடைச்சவர் தான் சாட்சாத் மோகன் அண்ணா. தெரிஞ்சா நீயே சந்தோஷப்படுவ. மோகன் அண்ணனே ஷாலினிய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன? என்ன ஆச்சு? நம்ம ராதாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணும் அந்த பையனும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஐ அம் ஷூர் ராதாவும் இப்ப அதே பஸ் ஸ்டாப்ல தான் அவனை விட வந்திருப்பா. உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றதோ? ஒருவேளை அப்பா ராதாவை பார்த்துட்டான்னா? அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய விருப்பம்னு நினைச்சுப்போம். இப்படி பேசுறத நிறுத்துறீங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே சமாதி கட்டிடுவேன். இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே அஜித் அவரை அனுப்பி வச்சீங்க? இல்ல, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் கீர்த்தி? இன்னைக்கு ராதா பஸ் ஸ்டாப்க்கு வரக்கூடாது. ஏன்னா அப்பா ராதாவை பார்த்துட்டாருன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எல்லாம் வீணாயிடும். என்ன பண்றது? செல்லம், அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். ஸ்கூல் இந்த பக்கம் தானே. ஹாய் குண்டு பையா. ஹலோ அங்கிள் எம். How are you? ஃபைன். காலையில என்ன சாப்பிட்ட? உருளைக்கிழங்கு சப்பாத்தி. உருளைக்கிழங்கு சப்பாத்தி. 1 சாப்பிட்டியா, 2 சாப்பிட்டியா, 5 சாப்பிட்டியா? ஐயோ கடவுளே கிருஷ்ணா, இவர் மோனையே என் பக்கம் தானே பாக்குறாரு. இப்ப என்ன பண்றது? மோனையா என்ன பார்த்துட்டாருன்னா? இல்ல இல்ல இல்ல, நான் என் முகத்தை மோனையாக்கு காட்டவே கூடாது. நான் அவரை விட்டு தூரமா போகணும்ல. அவரை விட்டுதான் தூரமா போறேன், ஊருக்கு போறேன். இல்ல இல்ல, ஒருவேளை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்துட்டாருன்னா?
ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். கடவுளே கிருஷ்ணா.